வணக்கம். நம்ம இன்னைக்கு மாடல் எக்ஸாம் தமிழ்ல இலக்கணம் பகுதி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி 4 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. வீட்டில இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். நமக்கு அதிகமான மார்க் வந்து மிஸ் ஆகுறது இலக்கணம் பகுதியில தான் மார்க் வந்து மிஸ் ஆகும். அதனால இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாகவே இலக்கணம் சம்பந்தமான வினாக்கள் தான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு எவ்வளவு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயிர்வரின் ஒரு இரு முறையே டேஷ் என்று மாறும். இஃது எஃது ஓர் ஈர் ஒன்று இரண்டு ஒருமை இருமை. கீழ்கண்டவற்றுள் பயனிலை விகுதிகள் எது? ஆல் ஆர் கண் இன். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நூலகம் உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும். ஒவ்வொரு வீட்டில் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. இலக்கண முறைப்படி இதில் எது சரியானது அப்படின்றத டிக் பண்ணுங்க. தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது. சொற்குறிப்பு, தொடர்குறிப்பு, பொருட்குறிப்பு, எழுத்து குறிப்பு. அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறள்பாவில் பயின்று வரும் அணி: நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, சிலோடை அணி, வேற்றுமை அணி. பொருத்துக. இன்னிசை சிந்தியல் வெண்பா, குரல் வெண்பா, பற்றோடை வெண்பா, கலி வெண்பா. இதனோட சரியான அடிகளை அடுத்த பக்கம் கொடுத்துருக்கோம். அதுல எது சரியான ஆப்ஷனோ நீங்க வந்து மார்க் பண்ணுங்க. தனிச்சீர் இல்லாமல் 4 சீர்களோடு அமைக்கப்படுவது குரல் வெண்பா, கலி வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம்: வளையாபதி, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், சூளாமணி. பொருள் தொடர்நிலைக்கு எடுத்துக்காட்டு: சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, நாககுமார காவியம். விருத்தம் என்னும் ஒரே வகை செயலில் அமைந்த நூல்: சிலப்பதிகாரம், சூளாமணி, உதயகுமார காவியம், சீவக சிந்தாமணி. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவர். இக்குறள்பாவில் பயின்று வரும் அணி: சொற்பொருள் பின்வரும் நிலையணி, உருவமை அணி, தொழில் உருவமை அணி, வேற்றுமை அணி. பொருளின் இறுதி எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. மொழியின் இறுதி எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை: 11, 12, 13, 14. உடன்படும் மெய்யெழுத்துக்கள்: இரு, இன்னு, இச்சு, இட்டு, இவ்வு, இல்லு, ஈயு, இவ்வு. வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள்: இக்கு, இச்சு, இட்டு, சரி, இரு, இல்லு, ஈயு, இவ்வு, இத்து, இப்பு. இயற்சீர் மிகுந்தும் பிறசீர் கலந்தும் வருவதும் பாவகை: வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா. பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர்ச்சொல்: தொழில் பெயர், பண்பு பெயர், பொருட்பெயர், ஆக்கப்பெயர். தவறானவற்றை தேர்வு செய். தொல்காப்பியம் இலக்கண நூல், திருக்குறள் சங்க நூல், புறநானூறு அறநூல், திருவாசகம் பக்தி நூல். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். உயிரீறு உயிர் முதல், மெய்யீறு மெய் முதல். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என கூறியவர்: ஜி.யு. போப், சங்கரதாசு சுவாமிகள், கண்ணதாசன், டி.கே. சிதம்பரநாதர்.
இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமாறி மண்டில ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா. கால இடைநிலைகள் திரு, கின்று, இத்து, இவ்வு, ஆ, அல், இட்டு, இவ்வு. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 4, 5, 6, 7. சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது. சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது. வேற்றுநிலை மெய்மயக்கம், ஈர்ஒற்று மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், ஆயுத மெய்மயக்கம். கீழ்கண்டவற்றுள் எது வினா எழுத்து? ஆ, இ, உ, ஏ. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை, நேர் விடை, மறை விடை, இனமொழி விடை. கீழ்கண்டவற்றுள் பின்பணி காலம் மார்கழி, மாசி, சித்திரை, ஆனி. தூங்கல் ஓசை உடைய பாவகை வெண்பா, கலிப்பா, ஆசிரியர்பா, பஞ்சிப்பா. வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. வாடா கண்ணா என்று தன் மகளை தாய் பார்த்து அழைப்பது திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. கேட்ட பாடல் எவ்வகை தொடர்? கேட்ட பாடல் எவ்வகை தொடர்? பெயரச்ச தொடர், வினை முற்று தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர். செய்யுள்களின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி ஒலிப்பது. செய்யுள்களின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி ஒலிப்பது சொல்லிசை அலபடை, இன்னிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, ஒற்றளபடை. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் சிறந்த பாலின வீதம் கொண்ட மாநிலம் கேரளா, கர்நாடகா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். சிம்பக்ஸ் 2020 என்பது இந்திய சிங்கப்பூர் கடற்படை ஒத்திகை, இந்திய சீனா கடற்படை ஒத்திகை, இந்தியா ரஷ்யா கடற்படை ஒத்திகை, இந்திய அமெரிக்க கடற்படை ஒத்திகை. உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 19, நவம்பர் 20, நவம்பர் 21, நவம்பர் 22. எஃகு தொழில்துறையில் ஒத்துழைப்பதற்காக ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் கையெழுத்தானது? எஃகு தொழில்துறையில் ஒத்துழைப்பதற்காக ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் கையெழுத்தானது? ஜப்பான், ஜெர்மனி, சீனா, இங்கிலாந்து. 2021ஆம் நூற்றாண்டில் G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஜெர்மனி, இங்கிலாந்து, இந்தியா, தென்கொரியா. 2023ஆம் ஆண்டு ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை எங்கு நடைபெற திட்டமிட்டுள்ளது? நேபாளம், பஞ்சாப், ஒரிசா, ராஜஸ்தான். கற்போம் எழுதுவோம் இயக்கம் திட்டம் என்பது 5 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் திட்டம், 10 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் திட்டம், 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் திட்டம், 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் திட்டம். இந்தியாவின் மற்றும் தெற்காசியாவின் முதலாவது அதிநவீன உற்பத்தி மையம் எங்கு அமைய உள்ளது? மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு. உலகின் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5, 6, 7, 8. ஆசியாவின் மிக வலிமையான நாடுகளில் இந்தியாவின் இடம். ஆசியாவின் மிக வலிமையான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் 3, 4, 5, 6. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.